Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.4ல 14th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் 3y மைனஸ் 4z ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 8x³ மைனஸ் 27y³ மைனஸ் 64z³ வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்மை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். முதல்ல அந்த டேர்ம் எழுதிக்கிறேன். 8x³ minus 27y³ minus 64z³. இப்போ இந்த இதில் வந்து க்யூப் வந்து எல்லாமே வந்து வேரியபிள்ஸுக்கு தான் வந்துருக்கு. அதாவது எக்ஸு ஒய் இசட்டுங்கிற வேரியபிள்ஸுக்கு மட்டும்தான் க்யூப் இருக்குது. ஆனால் இந்த நம்பருக்கும் நான் க்யூப் வந்து ஹோல் க்யூபாக கொண்டு வர போகிறேன். அப்படின்னா இந்த 8 எப்போ வரும்னா 2வை க்யூப் பண்ணுறப்ப அப்படின்னா 2x to the whole cubeன்னு நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2வை க்யூப் பண்ணால் 8 வரும், எக்ஸை க்யூப் பண்ணால் x³ வரும். அப்படின்னா எனக்கு 8x³ கிடச்சிச்சு. அதே மாதிரி 27 எப்போ வரும்னா 3யை க்யூப் பண்ணுறப்ப வரும். அப்படின்னா மைனஸ் 3y to the whole cube. 3யை க்யூப் பண்ணால் 27 வந்துச்சு, ஒய்யை க்யூப் பண்ணால் y³ வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா மைனஸ் 64 வந்து எப்போ வரும்னா 4யை க்யூப் பண்ணுறப்ப வரும். அப்படின்னா 4z to the whole cubeன்னு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா 4யை க்யூப் பண்ணால் 64, இசட்டை க்யூப் பண்ணனா z³ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா இங்கே எனக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா இது வந்து முதல்ல எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா மூணுமே கியூபிக்கல் டேர்மாக வந்திருக்கு. கியூபிக்கல் டேர்மாக வந்துருக்கப்ப என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் z³ மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் y ப்ளஸ் z into x² plus y² plus z² minus xy minus yz minus zxங்கிற இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா 2x வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஒய்க்கு பதிலாக மைனஸ் 3y வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் y plus z is equal to xக்கு பதிலாக 2x, yக்கு பதிலாக minus 3y, zக்கு பதிலாக minus 4z. 2x minus 3y minus 4z இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0. அப்படின்னா இதுக்கு பதிலாக நான் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா 0வோட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான் கிடைக்கும். அப்படின்னா ஆர்கச்சஸ் எல்லாமே 0 ஆகிடும். 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த டேர்ம் எப்படி ஆகும்னா x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் z³ மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மைனஸ் 3xyzஐ இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா ப்ளஸ் 3xyzஆக மாறிடும். அப்போ எனக்கு இந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் z³ ஈக்குவல் டு 3xyzன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2x வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், ஒய்க்கு பதிலாக மைனஸ் 3y, இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z ரீப்ளேஸ் பண்ணால் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2x டு தி ஹோல் க்யூப் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 3y டு தி ஹோல் க்யூப் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z டு தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2x இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 3y, இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 4z. அப்படின்னா 2வை க்யூப் பண்ணனா 8, எக்ஸை க்யூப் பண்ணனா 8x³ மைனஸ் 3 இன்ட்டு 3யை க்யூப் பண்ணனா 27 கிடைக்கும், மைனஸை க்யூப் பண்ணால் மைனஸ் தான் கிடைக்கும். அப்படின்னா மைனஸ் 27, ஒய்யை க்யூப் பண்ணனா y³ மைனஸ் 4ரை வந்து க்யூப் பண்ணனா மைனஸ் 64, இசட்டை க்யூப் பண்ணனா z³ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 வந்து 6, 6 இன்ட்டு 3 வந்து 18, 18 இன்ட்டு 4 வந்து 72 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 72 எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் வந்து xyz. கொஸ்டினில் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது 8x³ மைனஸ் 27y³ மைனஸ் 64z³ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதோட வேல்யூ 72 xyzங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.